ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நியர்லி 12 டேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன், பேக் டு ரொட்டீன் லைஃப் வந்தாச்சு. இன்னைக்கு எபிசோட் வந்து ப்ரோமோ கண்டென்ட் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ சூன் வந்து நம்ம எபிசோடு வளைகாப்பு எபிசோடே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நேத்திக்கு வந்து ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அந்த வளைகாப்பு சீன் எல்லாமே அந்த 7th மந்த் ஃபங்க்ஷனில் எடுத்தது தான் போட்டாங்க. ஏன்னா இன்னும் அந்த சீன்ஸ் எல்லாம் ஷூட்டே பண்ணலை. மேபி இந்த வீக்குள்ள அவங்க கண்டிப்பாக ஷூட் பண்ணி நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு மெயின் பாயிண்ட்ஸ்னு சொல்லணும்னா, சித்தப்பாவை இனிமே ஆஃபீஸ்க்கே வர வேணாம், ஐ மீன் வந்தாலும் சைட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு விஜய் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அண்ட் சிந்துக்கு டியூட்டி வந்து ஓவர் டியூட்டி ஆகிடுச்சு. பிகாஸ் பாட்டியை மட்டும் தான் பாத்துக்கிறதுக்காக இருந்தாங்க. இப்போ வந்து இருக்க எல்லாருக்குமே குட்டி குட்டி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இனிமே சிந்து தான் பொறுப்பா பாத்துக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு காமிச்சிருந்தாங்க. ஏன்னா கங்காவுக்குமே வந்து லைட்டா மயக்க வர போயிட்டு அவங்களுக்குமே வந்து இவங்க பிபி ஆகிடுச்சுன்னு சொல்லி மோர்ல உப்பு எல்லாம் போட்டு அவங்கள வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. அண்ட் ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து பாட்டிக்கும் சரி கங்காவுக்கும் சரி கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சாரதாமாவுக்கு இவங்க மேல இருக்க அந்த வெறுப்பு எல்லாமே வந்து போயிடும் நினைக்கிறேன் படிப்படியா. இன்னொரு சைடு என்னதான் ஆச்சு நம்ம தாத்தா வாய்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா தாத்தா வாய்ஸ் அவரோட ஓன் வாய்ஸே கேட்டு நம்ம பழகியாச்சு. ஸோ டப்பிங் வாய்ஸ்ன்றதுனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நம்ம தாத்தாக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி கோல்டு ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு மேபி 1 or 2 எபிசோடுக்கு வேற வாய்ஸ் வரலாம். பட் கண்டிப்பா இனிமே ரெகுலரால இந்த வாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சூன் தாத்தாவுடைய வாய்ஸ் வந்துடும். இந்த ஷெடியூல்ல எடுத்த சீன்ஸ், அந்த கார் சீன் பாத்தீங்கன்னா காவேரி அவங்களையும் மீறி தூங்க, அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு ஸ்லோவா ஓட்டிட்டு வரும்போது யாரோ ஒரு வண்டிக்கார வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டான். பட் அதுக்கு சாருக்கு செம்ம டென்ஷன். அவர் ஹார்ன் அடிச்சு நம்ம காவேரி எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. மட்டும் இல்ல, காவேரிக்கு நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து வளைகாப்புக்கு இவங்க இன்வைட் பண்ணிருக்காங்களாம். நம்மளுமே பார்க்கணும்னு எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. ஏன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் தான் நமக்காக காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி நமக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே காமிச்சதில்லை. பட் அவங்களுமே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னா நாங்க பேசிக்கவே மாட்டோம், பட் எப்பயாவது பேசினாலும் ரெகுலரா பேசுற மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு. அண்ட் சடனா வந்து வளைகாப்புக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்னு விஜய் சொல்ல, இல்ல அதுக்கெல்லாம் வந்து இந்த கல்யாணத்துக்கு கட்டணும் இல்லையா சாரி, இந்த சாரியை தான் கட்டணும் அப்படின்னு சாரதாம்மா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். எனக்குமே வந்து அப்படிதான் பண்ணாங்க பேபி ஷவர் டைம்னா. ஒரு சிலர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த பட்டு சாரியை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை சொல்ல வேண்டாம், அப்போ வந்து பிடிக்காம பண்ணிக்கிட்டேன், அதனால நான் வந்து ஒழுங்கா உனக்கு சாரி வந்து செலக்ட் பண்ணல. ஸோ நான் வந்து இப்போ வேற மாதிரி நல்ல சாரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு 10 மணிக்கு மேலே ஆனாலும் விஜயோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்காக ஷாப் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டே அந்த டெக்ஸ்டைல் ஓனர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கியூட்டாக வந்து ஒவ்வொரு சாரியா காவேரிக்கு வச்சு பார்த்து ஃபைனலிக்கு ஒரு மாதிரி எல்லோ மாதிரி ஒரு சாரியை தான் அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் விஜய்க்கு வந்து மெரூன் கலர். ஸோ 2 பேரும் மேட்சிங் இல்லை, கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து இருக்க போகிறாங்க. நிஜமாவே அழகாக இருக்க போகுது. விஜயின் மெரூன் அண்ட் காவேரியின் எல்லோ, அந்த மாதிரி காம்பினேஷனில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அதுலேயுமே விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், கொஞ்சம் ரொம்ப வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஏன்னா அதுக்கும் உங்க அக்கா கோச்சுக்கு போறாங்க, ஐ மீன் ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு. ஆமா கங்கா அக்கா கோச்சுக்கிட்டாலும் கோச்சுப்பா அப்படின்னு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பார்த்தாச்சு. ஸோ அதனால விஜய் வந்து அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா இருக்காரு. ஃபைனலி பாட்டிக்கு எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சிந்து கிருஷ்ணாவுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிந்து கிருஷ்ணாவுக்குமே அவங்க வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறாங்க. அப்படியே வந்து முடிச்சுட்டாங்க எபிசோட. மேக்சிமம் பொங்கல் டைம் கிட்ட, அதாவது அந்த வீக் மண்டேவோ இல்ல இந்த வீக் எண்டுக்குள்ளேயே வந்து நமக்கு பேபி ஷவர் எபிசோட்ஸ்லாம் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. மெயின்வைல் இந்த குமரன் கேரக்டர் என்ன ஆக போகுது அப்படின்றத ஐ மீன் எபிசோட் ஷூட் பண்ணும்போதே நமக்குமே தெரிய வந்துடும். வெயிட் பண்ணுவோம். நிவின் கிட்ட இருந்து என்ன பதில் மலேசியால இருந்து வரப்போகுதுன்னு தெரியல. யமுனா சாப்டர் ரொம்ப நாளா காமிக்காமே இருக்காங்க. எல்லாரும் பேபி ஷவர் அன்னைக்கு ரீயூனியன் ஆகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எபிசோட்ல வந்து 365 டேஸும் நான் 365 சாரி கட்டியிருப்போம், உங்க ஃப்ரெண்டு மட்டும் டெக்ஸ்டைல் ஓடன்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு ஃபன் பண்ணும்போது ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஈவன் நான் 10th வச்சிருந்த ட்ரெஸ்ஸே ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் போட்டுட்டு தான் இருந்தேன். பிகாஸ் இப்போ தான் போட முடியல, ஏன்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுனால அதெல்லாம் பத்த மாட்டேங்குது, அப்புறமா போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி. ஸோ அது வந்து கேட்கும்போது அப்படியே என்ன வந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நானுமே வந்து ட்ரெஸ் அவ்வளோ சீக்கிரம் தூக்கியே போட மாட்டேன். 10th 12th காலேஜ் டைம்ல இருக்குது எல்லாத்தையும் அப்படியே வச்சிருப்பேன். எல்லாமே ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்கும். அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும், நல்லா மக்கி போன பிறகு தூக்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.